Hi everyone, welcome to Guideless Goat Bank Exam Tamil. லாஸ்ட் சண்டே ஜூன் 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட மெயின்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும், அடுத்து நம்ம எல்பிடிக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா, ஃபைனல் செலெக்ஷன் நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தது, ரீசனிங்கில், குவான்ஸில், கரண்ட் அஃபேரில், கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய பேரால் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. ஓகே, நாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசி மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸில் 190+ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்டு வந்தாங்க, டிஃபிகல்ட் லெவல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அனாலிசிஸாக கொண்டு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளோட அனாலிசிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கும். இது ஆர்பிஐ மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு மட்டும் இல்லை, அப்கமிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபைனல் என்ன சொல்றது ரிவ்யூவை கொடுங்க. ரிவ்யூ மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, ரிவ்யூ கொடுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ நம்ம A to Z ஃபுல்லாவே எல்லாமே பார்த்துடலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது, சரியா? ஸோ இதை கண்டிப்பா ஒவ்வொரு பாட்டுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா பேஸ்டா இந்த பேப்பர்ல இருந்து அப்கமிங்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட வேகன்சிஸ் பேனல் இயர் 2025 தான் அவங்க கொடுத்தாங்க. மேபி சேலரி எல்லாம் இது பேஸ் பண்ணி தான் இருக்க போது. அப்கமிங்ல ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே ரிவைஸ் ஆயிடும், சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இது. பேனல் இயர் 2025 இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் தான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வேகன்சி எப்படி இருந்தது அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22வும் அதுக்கடுத்து டாமினேட் பண்ற மாதிரி எதுக்கு இருந்தது அப்படின்னா எஸ்சிக்கும் 13 வேகன்சிஸ், அப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் எஸ்டி, டோட்டலா 53. அது இல்லாம பிடபிள்யூடிக்கு இங்கிருந்து தான் பிரியும், சரிங்களா? பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் பிரியும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இங்க தான் போகும். ஸோ அந்த வேகன்சிஸ்மே இதுக்குள்ள இருக்கு, சரியா? ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அதான் இங்க கொடுத்துருக்கேன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டோட்டலா ஒரு 7 வேகன்சிஸும், பிடபிள்யூடிக்கு பிளஸ் பேக்லாக் வேகன்சிஸ் சேர்ந்து ஒரு 3 இருக்கு. டோட்டலா 10 வேகன்சிஸ் அந்த சைடு போயிடும். இங்க ரிமைனிங் 43 தான் வரும், சரியா? அந்த 43க்கு தான் நிறைய பேர் காம்படிஷன். பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனும் காம்படிஷன் தான். ஆனா இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும், இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், சரியா? 43 தான். அது எந்தெந்த கேட்டகரிக்கு எங்க பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா? அதை மென்ஷனும் அவங்க பண்றது கிடையாது, ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம், ஓகேவா? இதுதான் ஃபுல்லாவே இங்க கொடுத்துருக்கிறது தான் நான் இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா கொடுத்துருக்கேன், சரியா? இதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரியா? இந்த 43 அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கு எவ்வளவு பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது. இதுதான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்களுமே இதை யோசிச்சிருப்பீங்க, ஓகேவா? கரெக்டா? எஸ். அடுத்தது எஸ், நமக்கு எக்ஸாம் எந்த மோட்ல இருந்தது? ஆன்லைன்ல இருந்தது. 200 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் 135 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே ஓகே. பேப்பரோட ஓவரால் லெவல் எப்படி இருந்தது அப்படின்னா ஈஸி டு மாடரேட் தான். ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது, சரியா, நாம எப்பயுமே ஒரு கம்பேரிசன் வைப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எல்பிஓ எக்ஸாம் வருதுன்னா ஓகே, அதை பத்தி தெரியல, அதனால நம்ம அந்த பேப்பர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் ஈஸி டு மாடரேட், சரிங்களா? டைமிங் எல்லாமே பேஸ்ட் ஆன் டைமிங். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஈச் செக்ஷன் 30 மினிட்ஸ். கம்ப்யூட்டருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஓகேவா? 25-20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான், ஓகேவா? இங்க மேபி இந்த 25-20 மினிட்ஸ் இந்த 2 செக்ஷனுக்கு வேரி ஆகலாம். இது வந்து மாத்தி கூட கொடுத்துருக்கலாம், ஓகேவா? இது கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க, சரியா? அது மட்டும் தான், இந்த ரெண்டும் மாறி வேரி ஆகலாம், சரியா? நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட், இந்த கொஸ்டின் மார்க் என்னன்னா சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸ்பெக்டட் சேஃப் அப்படிங்கிறது சேஃப் ஸ்கோர் என்ன, சேஃப் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இது போட்டிருந்தா சேஃப் அட்டெம்ப்ட், அதை நோக்கி தான் நம்ம இப்ப போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசனிங், ஓகேவா? ரீசனிங் எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், ரீசனிங் வந்திருக்கும். ஸோ ரீசனிங் என்ன டைம் கொடுத்தாங்க, ஓவரால் லெவல் என்னன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட்ஸுமே இங்கே கொடுத்துட்டேன். எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட் மீன்ஸ் இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு, சரிங்களா? குட் அட்டெம்ப்ட் கிடையாது, எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட். எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட் இந்த பேப்பருக்கு 32-36 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், அதுதான், ஓகேவா? எஸ். இதுல மெயினா ரோல் பிளே பண்ணது என்ன அப்படின்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். அதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் 23 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங்ல இருந்தே வந்திருக்கு. பிளஸ் இன்புட் அவுட்புட் தனியா ஒரு 5 மார்க் வந்திருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி, பிளட் ரிலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் வெயிட்டேஜ். என்ன அப்படின்னா இது ஒரு 3 மார்க், அது ஒரு 3 மார்க். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸுமே ஈச் செக்ஷன் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். பசில் வந்து பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் பேஸ்டு பசில் இருக்கு, சீக்வன்சி பேஸ்டு பசில், அப்புறம் டே பேஸ்டு பசில் இருக்கு. டே பேஸ்டு பசிலுமே 6 days தான், மண்டே டு சாட்டர்டே தான். அப்புறம் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்சைடு எல்லாமே பேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேரியபிள் பேஸ் பண்ணி வந்திருக்கு. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், சரிங்களா? பிளஸ் இன்புட் அவுட்புட் வந்து 3 digit நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா 10 நம்பரா ஸ்ப்ளிட் பண்ணி இருந்திருக்கு. ஆட் நம்பர் 5, ஈவன் நம்பர் 5ன்னு சொல்லிட்டு, சரியா? நான் ஆக்சுவலா நம்ம கோட்டோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம், ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ். இந்த இயர் எப்படி பேப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு
மோஸ்டா சிமிலரா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க. மேபி அது ரிமெம்பர் இருக்கிற நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ஒரு ஸ்டெப்ல ஈச் லெஃப்ட் சைடும் நம்ம அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், ரைட் சைடும் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா, அதை கரெக்டான புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா 5 மார்க் அடிச்சிருந்துருக்கலாம். பிளஸ் அதர்ஸ் வந்து அதர் டாபிக்ல இருந்து ஒரு 12 மார்க் தான், மற்ற எல்லாமே இங்கே கவர் ஆயிடுச்சு. இந்த ரேங்கிங், இன்இக்வாலிட்டி, டேட்டா சஃபிஷியன்சி, பிளட் ரிலேஷன் எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் பார்ட் தான். அது கண்டிப்பா கன்ஃபியூஷனா தான் இருந்திருக்கு. டைரக்ஷன்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் ஒரு 6 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கு, அதெல்லாம் போடுற மாதிரி இருந்திருக்கு. பேரிங் ஆர் கிரிட்டிக்கல் ரீசனிங் இதுக்கு எக்ஸாக்டா யாருக்கும் தெரியல. ஒரு சிலர் போடலையா என்னன்னு தெரியல. ஒரு சிலர் எல்லா கொஸ்டினுமே நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்த்த கொஸ்டினுமே எனக்கு ஒரு சிலர் சரியா ஞாபகம் இல்லைனாங்க. அதான் அந்த ஒரு கொஸ்டின் கன்ஃபியூஷன். மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. இந்த 2 கொஸ்டின் தான் கன்ஃபியூஷனாவே இருக்கு. எக்ஸாக்டா யாராவது ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அடிஷனல் மெமரி பேஸ்டு பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்கேன் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பேரிசன் பேஸ்டு 6% வந்துச்சு. அப்புறம் வந்து இன்இக்வாலிட்டி 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளட் ரிலேஷன் கன்ஃபியூசிங் பார்ட்டாக இருந்திருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே வரலங்கிறாங்க ஒரு சிலர். டைரக்ஷன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. ஒரு கொஸ்டினுக்கு அது லென்த்தி தான். மீனிங்ஃபுல் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேர்டு கொடுத்துட்டு 4 நம்பர் கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஆனால் ஓவராலா பேப்பரை பொறுத்த வரைக்கும் குட். நல்லா நான் வந்து பசில் சீட்டிங் நல்ல ஸ்பீடோட போடுவோம் அப்படின்னா 32, 36 ஈஸியா அடிக்கலாம். 36 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் மாடரேட். ஏன் மாடரேட் அப்படிங்கிறது நான் சொல்றேன். எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 28 to 34 வரைக்கும் போடலாம்னு சொல்லியாச்சு. ஏன் மாடரேட் பேப்பர் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா 7 கொஸ்டினும் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. செக் தெரியுங்களா, டெக் கம்பெனிஸ் இன் ஹெல்த் கேர்ல ஏஐ மெடிக்கல் ஃபீல்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஓரியன்டா பிளஸ் ஏர்லைன் அது உள்ள எப்படி கொண்டு வரலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்சி எப்படி அப்படின்னா இங்க பாருங்க ஆப்போசிட் வேர்ட்ஸுமே கேட்டிருக்காங்க நமக்கு. அதாவது ஆப்போசிட் வேர்ட் கேட்பாங்க இல்லையா, ஆண்டோனிமிக்ஸ் போற மாதிரி வெக்காபுலரி பேஸ் பண்ணி சிமிலர் வேர்ட்ஸும் கேட்டிருக்காங்க. பிளஸ் ரிப்ளேஸ் பண்ற மாதிரி வேர்ட்ஸும் கேட்டிருக்காங்க. சேம் மீனிங் இது வந்து எந்த வேர்ட் ரிப்ளேஸ் பண்ணும் அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா நம்ம பசங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த ஆர்சி வந்து ஒரு இதோட கம்பேர் பண்ணாங்க. நான் வந்து நபார்ட் டிஏ எக்ஸாம் எழுதியிருந்தேன் சார். அதுல ப்ரிலிம்ஸ்ல இருந்த ஆர்சி விட இந்த ஆர்சி ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த நபார்ட் டிஏல எல்லா பேப்பருமே ஈஸி தான், ஆனா ஆர்சி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்தது கொஸ்டின்ஸ். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு ஆர்சி ரொம்ப ஈஸியா இருந்தது சார் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் ஆர்சிக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். 40ல 15 வந்து ஆர்சி தான். பிளஸ் பேராஜம்பிள் A to F அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்திருக்கு. F வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா F ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்ன மிச்சம் இருக்கிற 5 நாம ஃபைன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. மிஸ்பெல்ட் இன்அப்ராப்ரியேட் வேர்ட் 5 கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்ட் ஆர் இன்அப்ராப்ரியேட் ஃபைன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இன்அப்ராப்ரியேட் ஃபைன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிருக்காங்க. கரெக்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ், அதாவது எரர்ல கரெக்ட் எது இன்கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டென்ஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மிஸ்பெல்ட்லுமே என்ன இருந்திருக்கு அப்படின்னா என்ன ஒன்லி ஏ ஒன்லி பி ஆல் ஆர் கரெக்ட் இந்த மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. பிளஸ் கனெக்டர் பேஸ் பண்ணியுமே கேட்டிருக்காங்க. அவங்க வேர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேர்டு ஏதோ சொன்னாங்க, சரி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வேர்ட்லாம் வந்து கேட்டிருந்திருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் மட்டும் ஒரு 2 கொஸ்டின் இருந்ததா சொல்றாங்க. எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஈஸியா தான் இருந்திருக்கு. போது A to E இருந்திருக்கும், அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்ததான். இந்த பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுவுமே 2 வேர்டு இருந்துருச்சு. ஒரு லைன் இருக்கும், 2 வேர்டை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியலனா நோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைன்ல இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எரர் போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எரர் போர்ஷனுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? சோ அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் இங்கிலீஷோட அட்டம் 28 to 34 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு அக்யூரசியா போட முடியும் அப்படின்னா 30 வரைக்கும் தான் நெருக்க முடியும். ஒரு சில கெஸ் ஒர்க்ல போடலாம் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் போட்டோம், அது கரெக்டானாலும் ஆகலாம், தப்பானாலும் ஆகலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அதனால ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த இயர் அட்டெண்ட் பண்ண பேப்பர் மாடரேட் தான். சரிங்களா? 30 மினிட்ஸ்ல மாடரேட் தான். நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி. நேமே பார்த்துருப்பீங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி தான் இருக்கு. நான் எக்ஸாக்டா நம்ம கோட் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது நான் சொன்னா ராங் நம்பர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன் தான் இருக்கும், குவாட்ராட்டிக் இருக்காது. சப்போஸ் குவாட்ராட்டிக் பதிலா வந்தா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 இருக்கும், டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும்னா சேம் அதே டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும், குவான்டிட்டி 1 அதே மாதிரி தான் சேம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
அதுவுமே இந்த குவான்டிட்டி கம்பேரிசன்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் ஒன்று, போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு கொஸ்டின், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இன்னொரு குவான்டிட்டி டேரக்டா நம்பர் கொடுத்துட்டாங்களாம். அப்படிதான் ஃபைன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. பிளஸ் டேபிள் டிஐல ஒரு 5 கொஸ்டின், பை சார்ட் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின். இந்த டேபிள் டிஐ மேல் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் பேஸ் பண்ணியும், பை சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேஸ் பண்ணி இருந்திருக்கு. ஒரு கேஷ்லெட், ஒரு ஷாப் கீப்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டவல்ஸும் கார்பெட்ஸும் வந்து விற்கிறாங்க. சரிங்களா, அந்த 2 ஐட்டம்ஸை அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த 15 கொஸ்டினுமே ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கு கைஸ். பிளஸ் ராங் நம்பர் சீரிஸ்மே அந்த அளவுக்கு டஃப்லாம் இல்ல. டிஃபரன்ஸுக்கு டிஃபரன்ஸ் 1.5 2.5 அந்த மாதிரி 3x1 3x2 இந்த மாதிரி தான் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸுமே ஒரு 5 ப்ராப்ளம் போடுற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னா 10 மேல போட்டு வந்திருக்காங்க. குட் அட்டம் கொடுத்து 38 39 40 போட்டு வந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா, அவங்களால முடிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு ஸ்பீடா போட முடிஞ்சிருக்கு. அவங்க எப்படி எடுத்து போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல, ஆனா போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ரிவ்யூல சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பிளஸ் இங்கே தாங்க பாருங்க, மேல் ஃபீமேல் எம்ப்ளாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து டைரக்டா ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டாங்களாம், மேலுக்கு வந்து ஃபிராக்ஷன் கொடுத்துருந்தாங்களாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பை சார்ட்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல பாய்ஸோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டோட்டல் கொடுத்ததை வச்சு அதை ஃபைன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அவ்வளவுதான், இது மாதிரி தான் இருந்திருக்கு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா. சரிங்களா, அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்ல அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா, இந்த பேப்பரே ஓவராலா பார்க்கும்போது ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்ல ஒரு மாடரேட்டான பேப்பர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கேட்டுருக்காங்க. 40 கொஸ்டின் சேம், 30 நிமிஷம், அங்க 20 நிமிஷம் தான், இங்க 30 நிமிஷம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் கூட குறைய வச்சிருக்காங்க. சரிங்களா, ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 இருந்து 35 வரைக்கும் போட்டிருக்கலாம். லெவல் வந்து ஈஸி டு மாடரேட். எஸ், நெக்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஆக்சுவலா ஜெனரல் அவேர்னஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இமானுவல் சார் போட்டிருப்பாரு, எஸ்பிஐல எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. அதெல்லாம் இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்லி இருந்திருப்பாரு. சரிங்களா, சோ அதனால நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு வியூவா கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 28 கொடுத்துருக்கேன். நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் வச்சிருப்போம், ஏன் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்லுவோம். மாடரேட்னு கொடுத்துருக்கேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, பேங்கிங்ல கேட்டிருக்க கொஸ்டினுமே ஸ்டாட்டிக் தான், படிச்சு பார்க்கும்போது தெரியும். கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான லெவல்ல தான் வந்து பிளே பண்ணிருக்கு. சரிங்களா, ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ல இருந்து வரல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த நியூஸ் எல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன், எங்க வீட்டுல டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, எங்க அப்பா பார்ப்பாங்க, எங்க தாத்தா பார்ப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் காதல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டியில வந்திருக்கு. சரிங்களா, இந்த பார்ட் ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டின்னு கொடுக்கறது காரணம் என்னன்னா இது ஹிஸ்டரி பாலிட்டியில போய் ஆட் ஆயிடுச்சு. அதனால நம்ம அப்படியே வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இங்க பாருங்க, ஸ்டாட்டிக் இந்த ரேங்கிங் அண்ட் எக்கனாமில இருக்கிற கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்குள்ள தான். இங்க ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிஃப்ட் சிட்டினாவே நிறைய தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த லோக்சபா சீட்ஸ், இப்போ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடா வரும்போது இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆன்சர் போட்டுருக்கலாம். ஓகேங்களா, சோ ஒரு மாதிரியான ஈஸியான பேப்பரும் இதுதான், மாடரேட்டான பேப்பரும் இதுதான். ஏன்னா 2 ஆங்கிள் யோசிக்கலாம். ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணி ஒரு 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்பி அசிஸ்டன்ட் போகணும்னு நினைக்கிறவங்க எழுதுவாங்க. பிளஸ் இப்போ ரீசெண்டா எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க, நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், சரி ஓகே நாமளும் ஒரு டஃப் கொடுத்து பார்த்து எழுதுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்க டைம் இருந்திருக்காது. அவங்களாம் கொஞ்சம் ஒரு சில போர்ஷன்ல எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க மற்ற செக்ஷன்ல, ஆனா இங்க கரண்ட் அஃபேர்ல மட்டும் ஜெனரல் அவேர்னஸ்ல மட்டும் நல்லா பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இந்த பேப்பர் மாடரேட். எக்ஸ்பெக்டட் அட்டெம்ப்டும் 18 to 28. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க கைஸ். ஓகேவா? எஸ், இந்த இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொடுத்ததுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்ப நமக்கு அந்த அளவுக்கு ஏஐயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நாமளுமே கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். எஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பார்ட் எப்படி எந்த டாபிக் கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா அப்படின்னா உங்களுக்கு அதனோட சீரியஸ்னஸ் புரியணுன்றதுக்காகவே நான் அந்த டாபிக் வைஸ் கொண்டு வந்திருக்கேன். மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி, எம்எஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி, ஹார்ட்வேர்ல இருந்து நெட்வொர்க்கிங் அண்ட் இன்டர்நெட், சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டா வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சார். ஈஸியஸ்ட் பார்ட் எது அப்படின்னா இந்த பேப்பர்ல கம்ப்யூட்டர் தான். சரிங்களா, படிக்காதவங்க யாருன்னா இந்த கம்ப்யூட்டர் பத்தி தெரியாத இந்த எக்ஸாமுக்கு போனா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் டஃப். மற்றபடி ரெகுலரா கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க கூட 30+ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்யூட்டர் இருந்திருக்கு கைஸ். சரிங்களா, பாருங்க, கொஸ்டின்ஸ் வேர் மோஸ்ட்லி டைரக்ட் அண்ட் ஃபேக்டுவல். ஓகேங்களா, எம்எஸ் ஆஃபீஸ் ஷார்ட்கட்லாம் கேட்டிருக்காங்க, நெட்வொர்க் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. ஓவராலா பேப்பர் வந்து ஈஸி பார்ட். ஓகேவா? எஸ்,
இதுக்கப்புறம் மற்றதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்மளோட கோட் கைட்லியோட 3 பாயிண்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு. இந்த இயர்ல இருந்து போயிட்டு இருக்கு. எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பேட்சஸ் தேவைப்படும் போது கொண்டு வருவோம். இப்போ 3.4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3.4 பேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஜூன் 15th இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் எல்லாருக்குமே. இதுல ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம், பிகினர்ஸ்க்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம். பிகினர்ஸ்ல நம்ம 2 பாயிண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் ரிப்பீட்டர்ஸை மூணா வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை பத்தியுமே நான் சொல்றேன். உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பா உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பிகினர் பேட்ச் வாங்கி படிக்கிறதுக்கு அவங்களும் வாங்கி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்கள ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ வரைக்குமே ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. எஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர் பேட்ச்ல நம்ம ரிப்பீட்டர்னு தனியா ஒன்று வச்சிருக்கோம், மாஸ்டரி ஸ்குவாட்னு ஒன்று வச்சிருக்கோம், ப்ரோ ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இது மூணுமே நம்ம வந்து பிரிச்சு இது ஏன் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். லைவா நான் இருப்பேன், ஜகா சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ மறக்காம பாருங்க, பார்க்காதவங்களுக்கு புரியும். இந்த பேட்சுமே ரன்னிங்ல இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஜூன் 15th ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைவ் கிளாஸஸ் நம்ம கட் பண்ணிருப்போம். ஏன் அப்படின்னா அப்கமிங் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. SBPO நோட்டிபிகேஷன் எப்பனாலும் வரலாம். சரியா, ஏன் டிலே பண்றாங்க அப்படின்னு நமக்கு ரீசன் தெரியல. நோட்டிபிகேஷன் எப்பனாலும் வரலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் நம்ம போகணும். மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், டிஸ்கிரிப்டிவ்க்கு படிக்கணும், ப்ளஸ் சைமில்டேனியஸாக ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறனால தான் இந்த பேட்சை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த என்கொயரி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து டைரக்டா கால் பேக் வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா நம்ம பேட்ச் ஒர்த்தா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கும். சரியா, கண்டிப்பா கைஸ். பிளஸ் எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் டவுட்ஸ் இருந்தாலுமே டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நானுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவேன் எக்ஸாம் ரிலேட்டடா எது கேட்டாலும். எஸ் பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனல் கன்க்ளூஷன். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஓவரால் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதான் ஓவரால் செக்ஷன் வைஸ் அனலைசிஸ் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அட்டம்ஸ் தான். சரிங்களா, குட் அட்டம்ஸ்ல நான் சேர்க்கவே கிடையாது. சரிங்களா, எக்ஸ்பெக்டட் அட்டம்ஸ் தான். முன்ன கொடுத்ததே தான் எக்ஸ்பெக்டட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓவராலா ஒவ்வொரு பேப்பரும் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும், உங்களுக்கு புரியும். சரியா, புரியுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அனலைசிஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்ட விஷயங்களை தான் இங்க கொடுத்து இங்க எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, எஸ் இது வைஸ் வச்சு பார்க்கும்போது இங்க நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஈஸியஸ்ட் டு டஃபஸ்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி. கம்ப்யூட்டர் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் செக்ஷன். அடுத்தது ரீசனிங் ஈஸி டு மாடரேட். அதுக்கு அடுத்தது நியூமரிக்கல் எபிலிட்டி ஈஸி டு மாடரேட். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் வச்சிருக்கேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாடரேட், ஜெனரல் அவேர்னஸ் மாடரேட். இந்த இடத்துல ரெண்டு விஷயம், இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் மாடரேட்டா வந்ததுனால மார்க் வந்து நம்ம கெஸ் பண்ற மாதிரி இருக்காது. சரியா, ஒரு சிலர் வந்து எனக்கு 150க்கு மேல கூட கட் ஆஃப் வரலாம், 140க்கு மேல வரலாம் அப்படிங்கலாம். ஆனா இங்கிலீஷ் பார்ட் எக்ஸாக்டா இல்லாதனால 40 கொஸ்டின் அது நம்ம எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாதுன்னா அதுல வந்து ஒரு 15 கொஸ்டின் 15 to 20 தான் எக்ஸாக்டா மார்க் சொல்ல முடியும். மிச்ச மார்க் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்லயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவசரத்துல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிருப்போம், அங்க பைலாங்குவல்ல வரும், இங்க ஒன்று கொடுத்துட்டு அங்க ஒன்று கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம ஒன்று போட்டு வந்திருப்போம் கரண்ட் அஃபேர்ல, எக்ஸாக்டா மார்க் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். ஸோ கரண்ட் அஃபேர்லயுமே எப்படி வேணாலும் வேரி ஆகலாம். ஸோ இது ஒன்று இருக்கு. கம்ப்யூட்டர்லயுமே சின்ன சின்ன மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ இந்த 3 செக்ஷன்ல மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம், மற்ற 2 செக்ஷன்ல மிஸ்மேட்ச் ஆகாம மோஸ்டா அக்யூரஸியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸ்லயே கிளியர் பண்ணிருக்கீங்க, ஒரு 90 எவ்வளோ வச்ச கட் ஆஃப்ல நீங்க அக்யூரஸியா போடுறதுனால தான் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் கண்டிப்பா அக்யூரஸியா தான் அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பார்ட் கிடையாது. அந்த பார்ட்ல ஈஸியா ஒரு 60க்கு மேல 65க்கு மேல நீங்க எடுத்துருவீங்க. மற்ற பார்ட்டை மட்டும் தான் யோசிக்கணும். அந்த பார்ட்டை வச்சு யோசிக்கும் போது ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னா அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 135ல 155 பிளஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம். குட் அட்டெம்ப்ட். இதுல இருந்து ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேரி ஆகும். இந்த 2 மணி நேரத்துல ஒரு 135ல இருந்து 155 வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம் கைஸ். அதுதான் மெயின். சரிங்களா, ஓகேவா, இதை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஃபைனல் என்ன விஷயம் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி வைஸ் தான் வேரி ஆக போகுது. கொடுத்துருக்க வேகன்சி வந்து யூஆருக்கு 22 பிளஸ் ஓபிசிக்கு 12, எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 5. இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கட் ஆஃப் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் மாதிரி இருக்க போறதில்ல. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 121க்கு மேல மோஸ்டா கட் ஆஃப் 121 125க்கு மேல கட் ஆஃப் வந்ததே கிடையாது. ஆனா இந்த இயர் கண்டிப்பா கட் ஆஃப் 125க்கு மேல தான் இருக்க போகுது. சரிங்களா, 125க்கு மேல தான். 125ல இருந்து 145க்குள்ள வரதுக்கான சான்சஸ் கூட அதிகம்.
சரியா? எக்ஸாக்டா நம்மளால ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட் கொஞ்சம் மாடரேட், ஒரு சில கம்மியான அட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் போர்ஷன் நிறைய பேர் ஒரு சிலர் கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் கவர் பண்ணல. எல்பிடிக்கு 1:2 எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இயர் எப்படி எடுக்க போறாங்க நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் கிளியர் பண்ணலாம். அக்யூரஸியா போட்டு வந்திருக்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பிளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த அட்டம்ப்டுக்குள்ள போட்டு வந்திருக்கணும். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. கேட்டகரி வைஸ் அதுமே வேரி ஆகும். இப்போ எஸ்சியா இருக்கீங்கன்னா மேபி இதோட கூட கம்மியா ஒரு 130 கூட வச்சுக்கலாம், 130 to 155 கூட வச்சுக்கலாம். அது உள்ள இருக்கும் குட் அட்டம் தான். சரிங்களா கைஸ்? எஸ், மேபி உங்களால கெஸ் பண்ண முடியுது கட் ஆஃப் அப்படின்னா நீங்களுமே கட் ஆஃப் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங்ல நோட்டிபிகேஷன் வரட்டும், டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் நான் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா வந்துச்சுன்னா, அந்த எக்ஸாம் ரிலேட்டடா எல்லாமே வந்து சூப்பரா நமக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட்லி சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நோட்டிபிகேஷனுக்காக தான் வெயிட்டிங். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி கோட் பேச்சஸ் வேணும்னாலுமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மென்டார்ஷிப் அப்படிங்கிறது மெயினான ரோல், அதை பற்றி நான் உங்களுக்கு அதை சொல்லலை, ஆனாலுமே மென்டார்ஷிப் தான் மெயினான ரோல். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுமே ஒர்த்தாக பேசும். உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக அது கிடைக்கும். கோட்டில் ஜாப், அதான் என்ன வேணும்ன்றது உங்களுக்கு ஜாப் தானே, அது கண்டிப்பாக கிடைக்கும். கோட் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். கோட்டை ப்ராப்பராக சூப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.